தற்போதைய அண்மை செய்தி. முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அழைப்பை ஏற்று புதிய இயக்கத்தில் இணையும் ஆதரவாளர்களின் எண்ணிக்கை தற்போது 5 லட்சத்தை தாண்டியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அண்ணாமலை புதிதாக ஒரு அரசியல் இயக்கம் ஆரம்பிக்க உள்ளதாக வீடியோ வெளியிட்ட ஒரு அறிவிப்பு செய்த நிலையில் தற்போது புதிய இயக்கத்தை தொடங்கியதாக அறிவித்த சில மணி நேரத்தில் 5 லட்சத்தை ஆதரவாளர்களின் எண்ணிக்கை தற்போது கடந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அண்ணாமலை புதிய இயக்கத்தை தொடங்குவதாக அறிவித்த சில மணி நேரங்களில் அதன் ஆதரவாளர்களின் எண்ணிக்கை 5 லட்சத்தை தாண்டி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் ஜெயலானி. வணக்கம் ஜெயலானி. புதிய இயக்கத்தை தொடங்கியதாக அறிவித்த அண்ணாமலையின் அந்த இயக்கத்திற்கு ஆதரவாளர்களின் எண்ணிக்கை 5 லட்சத்தை கடந்திருக்கிறது. இது தொடர்பான விரிவான தகவல். வணக்கம். பாஜகவின் முன்னாள் மாநில தலைவராக இருந்தவர் அண்ணாமலை. அதற்கு முன்பாக ஐபிஎஸ் அதிகாரியாக பணியாற்றியவர் அண்ணாமலை. இந்த நிலையில தமிழகத்தின் மிகவும் துடிப்புமிக்க அரசியல்வாதியாக செயல்பட்டு வந்த அண்ணாமலை இன்றைய தினம் புதிய இயக்கத்தினை தொடங்கி இருப்பதாக அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். இன்று நண்பகல் 12 மணி அளவில் தனது சமூக வலைதள பக்கங்கள் வாயிலாக தொடர்ச்சியாக தமிழக மக்களிடம் உரையாற்றினார். அந்த உரையில் அவர் பல்வேறு கருத்துக்களை அவர் தெரிவித்திருந்தார். அதாவது தேசிய கட்சிகள் பேசக்கூடிய மொழி தமிழக மக்களுக்கு புரியும்படியாக இல்லை என்பதாக தெரிவித்திருந்தார். எனவே தான் சுத்தமான அரசியலை முன்னெடுப்பதற்காக முதலில் ஒரு இயக்கத்தை தொடங்க இருப்பதாகவும் அதில் ஆன்லைன் வாயிலாக என்னுடன் இணைந்து பணியாற்ற வேண்டியவர்கள் இணைந்து கொள்ளலாம் என்பதாக தெரிவித்திருந்தார். அதற்கு பிறகாக அரசியல் பயிற்றுவிக்கப்படும். அதற்கு பிறகாக உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடுவோம். அதற்கு பிறகாக அது வலிமை பெற்று குறிப்பிட்ட நேரத்தில் அது கட்சியாக மாற்றப்படும் என்பதாக அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். இந்த அறிவிப்பு வெளியிட்ட உடனே அவர் வெளியிட்டிருந்த அந்த இணையதளத்துல தொடர்ச்சியாக அவரது ஆதரவாளர்கள் இணைய தொடங்கி வந்தார்கள். குறிப்பாக அவர் நண்பகல் 12 மணிக்கு தனது உரையை முடித்ததற்கு பிறகாக இந்த இணையதளம் என்பது ஓபன் ஆனது. அதுல இருந்து தொடர்ச்சியாக பலர் தொடங்கிய ஒரு சில மணி நேரத்திற்குள்ளாகவே 10,000, 20,000 என 1 லட்சத்தை கடந்திருந்தது. இந்த நிலையில தற்போது சில மணி நேரங்களே கடந்திருக்கிறது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் 4 மணி நேரத்துல தற்போது 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் தற்போது அண்ணாமலையின் இயக்கத்துல இணைந்திருக்கிறது நமக்கு தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் மாநில தலைவராக இருந்தவர் அண்ணாமலை. எனவே அண்ணாமலை மீது இளைஞர்களுக்கான அந்த ஆர்வம் என்பது அதிகமாக இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியில இளைஞர்கள் அதிகம் வருவதற்கான ஒரு காரணமாகவும் அண்ணாமலை இருந்தார் என்பதாக பல கூற்றுகள் இருக்குது. பல அரசியல் விமர்சகர்களும் இந்த கருத்துக்களை முன்வைத்து வருகிறார்கள். இந்த நிலையில கடந்த 3 ஆண்டுகளாகவே பாரதிய ஜனதா கட்சி மீதான இந்த தேசிய தலைமை மீதாகவும் தமிழக அரசியல் மீதாகவும் இருந்த அதிருப்தி காரணமாக இன்றைய தினம் அதிகாரப்பூர்வமாக பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வெளியே வந்ததற்கு பிறகாக தான் புதிய இயக்கத்தை தொடங்குவதாக அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். இதில் அனைவரும் இணைந்து பணியாற்றுங்கள், என்னுடன் இணைந்து பணியாற்றக்கூடியவர்கள் பொறுமை காக்க வேண்டும் என்பதாக அவர் அறிவுறுத்தியிருந்தார். இந்த நிலையில தற்போது அவரது ஆதரவாளருடைய எண்ணிக்கை ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. குறிப்பாக 4 மணி நேரத்திற்குள்ளாக தற்போது 5 லட்சத்தையும் கடந்து அவரது ஆதரவாளர்கள் தற்போது திரண்டிருக்கிறார்கள். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த இணையதளத்துல தொடர்ச்சியாக தங்களது விவரங்களை பதிவேற்றம் செய்து தங்களை அதில் இணைத்துக் கொண்டு வருகின்றனர். விரிவான தகவல்களுக்கு நன்றி ஜெயலானி.